செம்மை கல்வி பாடம் ஐம்பூதக் கொள்கை. வழங்குபவர் ஆசான் மா. செந்தமிழன். தலைப்பு உடற்சூழல். அனைவருக்கும் வணக்கம். உடற்சூழல் என்ற தலைப்பில் ஆசான் மா. செந்தமிழன் அவர்களின் நல உரை இப்போது தொடங்க உள்ளது. அனைவருக்கும் வணக்கம். சிவமே கொள்கை, சக்தியே செயலாம் என்பது நம்முடைய வழிகாட்டு மறைமொழி. நமக்கென்று தனி கொள்கை ஏதுமில்லை. சிவமே நம் கொள்கை, நமக்கென்று தனி செயல்கள் ஏதும் வேண்டாம். சக்தியே நம் செயல்களாகட்டும் என்பதுதான் நம்மை வழிகாட்டி கொண்டிருக்கும் மறைமொழி. அந்த வகையில் உடற்சூழல் என்ற இந்த தலைப்பிலான உரை கூட அம்மையப்பராகிய சிவசக்தியின் கொள்கைகளை விளக்குவதாக அமைய வேண்டும் என்பது நம்முடைய வேண்டுதல். அது நம்முடைய ஆழமான விருப்பம். உடலுக்கென்று சூழல் இருக்கிறது என்ற கருத்தை நம் கூட்டத்தாரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது நமக்கு நீண்ட காலமாக இருக்கும் விருப்பம். அவ்விருப்பம் சில நாட்களாக ஆழம் பெற்றது. இந்த நிலையில் இதனை வெளிப்படுத்தியே தீர வேண்டும் என்று நாம் இந்த உரையை ஆற்றுகிறோம். உடலுக்கென்று ஒரு சூழல் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வோர் அனைவரும் மருத்துவ முறைகளின் மீது பற்று கொள்ள மாட்டார்கள். நோய்களைக் கண்டு அஞ்ச மாட்டார்கள். நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படோம் நடலை இல்லோம், ஏமாப்போம் பிணி அறியோம் பணிவோம் அல்லோம் என்பது நம்முடைய ஆசான் அப்பரடிகளுடைய வாக்கு. அது ஒரு அற்புதமான மந்திரம். பிணி அறியோம் என்பது எவ்வளவு பெரிய மந்திரம். நம்மவர் அனைவரும் பிணியை பெரிதுபடுத்தியவர்கள் அல்லர். பிணியை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருத்தல், பிணி நீக்க என்ன செய்வது என்று கவலைப்பட்டுக் கொண்டே இருத்தல் அம்மையப்பர் வழியில் வாழும் எவருக்கும் போக்காக இருந்ததே இல்லை. எவர் இப்போக்கிலிருந்து விலகுகிறாரோ அல்லது இப்போக்கினை எவர் ஏற்றுக்கொள்ள உணர மறுக்கிறாரோ அவருக்குத்தான் பிணியை பற்றிய கவலைகள் மிகுதி. அம்மையப்பர் வழியில் வாழ்ந்த நம்முடைய முன்னோர் அனைவருமே பிணி நீக்குவதற்கென்று எண்ணற்ற வழிமுறைகளை கூறியிருக்கிறார்கள். நாம் தான் சித்த மருத்துவம் என்ற கொள்கையினை உலகிற்கே வழங்கியிருக்கிறோம். நம்முடைய மறை, நம்முடைய இறையில்தான் உலகிற்கே இந்த மருத்துவ கொள்கையை வழங்கியிருக்கிறது. மூலிகைகளை நாம் தான் உலகிற்கு வழங்கியிருக்கிறோம். இன்றும் அம்மூலிகைகளே ஒரு பெருங்கூட்டத்தை காத்து கொண்டிருக்கின்றன. இவ்வளவு இருந்தும் பிணி அறியோம் என்று இருப்பதுதான் இயல்பு என்பதனை புரிந்து கொள்வீராக. வந்தால் அதை தணிப்பதற்கான வழியை பார்த்துக் கொள்ளலாம். அதேவேளை வந்துவிடுமோ என்ற அச்சத்தில் உழல்வதும், அதை எண்ணி கவலை உறுவதும் சிவசக்தி என்ற பரம்பொருளுக்கு இழைக்கும் துரோகம். படைத்தவர் காப்பார் என்ற மெய்மையை உணரா நிலை. அது நம் கூட்டத்தாருக்கு இருக்கக்கூடாத ஒரு எண்ணம். இந்நிலையில் உடற்சூழல் என்பதனை ஓரளவுக்காவது விளக்கிவிட்டால் பிணியை பற்றிய கவலைகள் உங்களை பற்றாதிருக்கும்.
என்று நாம் கருதுகிறோம். சூழல் என்ற சொல் ஆகாயம், காற்று, வெப்பம், நீர், நிலம் ஆகிய ஐம்பூதங்களில் ஆகாயம், நிலம் ஆகியன நீங்களாக மீதமுள்ள காற்று, வெப்பம், நீர் ஆகிய 3 பூதங்களையும் குறிப்பது. ஆகாயம் எங்கும் உள்ளது, யாவுமாக உள்ளது. ஆகவே அதனை குறிக்க வேண்டிய தேவையில்லை. ஆகாயம் இல்லாத சூழல் ஒன்று இருப்பதாக நாம் கூறவில்லை. அதனை குறிக்க வேண்டிய தேவையே இல்லை, அது இருக்கிறது. நிலம் இறுதி விளைவு, அதுவே 5ஆம் பூதம். ஆகாயம் முதலாக நீர், ஈராக உள்ள 4 பூதங்களின் பிணைவும் இணைவும் சேர்க்கையும் புணர்ச்சியும் தான் நிலம் என்ற பூதம். ஆகவே எது இறுதி விளைவோ அதனை சூழல் என்று கூறக்கூடாது. சூழல் என்பது சூழ்ந்திருப்பது. நிலம் சூழப்படுவது, அது சூழ்ந்து இருப்பதல்ல, அது சூழப்படுவது. எதனால் சூழப்படுகின்றது என்றால் காற்று, வெப்பம், நீர் ஆகிய 3 பூதங்களால் சூழப்படுகின்றது. சூழல் என்றால் 3 பூதங்களின் சேர்க்கை, பிணைவு, புணர்ச்சி ஆகியனவாகும். புவிக்கு என்று ஒரு சூழல் இருக்கிறது. புவி, நிலம். இந்த நிலத்திற்கென்று உள்ள சூழலை காற்று, வெப்பம், நீர் என்றுதான் பகுத்து புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 3 பூதங்களும் எவ்வாறு சேர்க்கை கொள்கின்றனவோ, எவ்வாறு பிணைகின்றனவோ, எவ்வாறு புணர்கின்றனவோ, அவற்றின் அடிப்படையில்தான் புவி என்ற நிலம் அமையும் என்பது கருத்து. காற்று சீர்நிலையில் தவறினால் வெப்பம் சீர்கெடும். அடுத்த விளைவாக நீர் சீர்கெடும். இறுதி விளைவாக புவி சீர்கெடும். காற்று சீராக இருந்தால் பிற 2ம் சீராக இருக்கும், புவியும் சீராக இருக்கும். ஆகவே புவி சூழலுக்கு ஆட்படுவது. உடல் என்பது ஐம்பூதங்களில் நிலம்தான். இதனை நாம் பல உரைகளில் விளக்கமாகவே கூறியிருக்கிறோம், நூல்களிலும் பதிவு செய்திருக்கிறோம். எது திடமாக இருக்கிறதோ, எது திட்பமாக இருக்கிறதோ அது நிலம் என்ற பூத நிலையை அடைந்துவிட்டது என்று பொருள். நீர்மம் என்ற பதத்தில் இருந்தால் அது இன்னும் நிலம் என்ற நிலையை எட்டவில்லை. ஆனால் அது திட்பம் ஆகிவிட்டால், நிலைத்து விட்டால், அந்த திட்பம் நிலைத்தன்மையை பெற்றுவிட்டால் அது நிலம். நிலம் என்பது மண் அல்ல, தரை அல்ல, பாறை அல்ல. எப்பொருள் திட்பமாக நிலைக்கிறதோ, எப்பொருள் வடிவத்தில் நிலைத்தன்மையில் இருக்கிறதோ, எப்பொருள் உருவெடுத்து நிலையாக இருக்கிறதோ அப்பொருள் எல்லாம் நிலம் என்ற பூத நிலையை அடைந்து விட்டது என்று பொருள். ஒரு கொள்கையை இப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக நிலத்தை தரை என்று புரிந்து கொள்ளுதல் தவறல்ல, ஆனால் அது ஒரு கொள்கை புரிதல் அல்ல. ஒரு பொருள் திட்பமாக இருக்கிறது என்றால் அது வடிவ நிலைத்தன்மையை எட்டிவிட்டது என்று பொருள். திட்ப குறைவு வடிவ நிலைத்தன்மையில் வளர்ச்சியின்மை என்று பொருள். உடல் ஐம்பூதங்களில் நிலம் என்கிறோம். உடல் எனப்படுவது வடிவ நிலைத்தன்மையை எட்டிய ஒரு பருப்பொருள். இந்த பருப்பொருள் வளர்ச்சி அடைகிறது, சிதைகிறது, தேய்கிறது, மீண்டும் வளர்ச்சி அடைகிறது. ஒரு நிலைக்கு பிறகு வடிவ நிலைத்தன்மையை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கிறது. இது எல்லா உயிரினங்களுக்கும் பொருந்தும்,
உடலுக்கு முற்றுமுழுதாக பொருந்தும். நிலமாகிய இந்த உடல் தனக்கென்று ஒரு சூழலை கொண்டிருக்கிறது என்கிறோம். காற்று, வெப்பம், நீர் ஆகிய 3 பூதங்களும் நிலம் எனும் இந்த உடலை சூழ்ந்திருக்கின்றன. இம்3 பூதங்கள்தான் இவ்வுடலை அமைக்கின்றன என்கிறோம். இதுவே உடற்சூழல் எனும் சொல்லுக்கான அறிமுகம். உடலின் சூழல் எப்படிப்பட்டதாக இருந்தால் நிலம் எனும் பூத நிலையை எட்டிய இந்த உடல் நிலைத்தன்மையுடன் பொருத்தமான வளர்சிதை மாற்றங்களுடன் இருக்கும் என்பதை இப்பொழுது விளக்க விரும்புகிறோம். இதற்கு ஒரு மறைமொழியை நினைவில் கொள்ளுங்கள். நீரால் எடை அமையும், வெப்பத்தால் நிறை அமையும் என்பது அம்மறைமொழி. நீரால் எடை அமையும் என்றால் பருப்பொருள் ஒன்று நீரால் தான் எடையை பெறும். எடையை வழங்குவது நீர் என்பதுதான் கருத்து. வெப்பத்தால் நிறையமையும் என்றால் ஒரு பருப்பொருளுக்கு நிறை வழங்குவது வெப்பமே, வெப்பம் என்ற பூதமே என்பது கருத்து. முதலில் இந்த நிறை என்ற சொல்லை பற்றி கொஞ்சம் விளக்க விரும்புகிறோம். நிறை என்பது வல்லின ரை நிறை என்ற சொல். நிறைவாக, நிறைவடைந்த என்று கூறுகிறோம் அல்லவா, அந்த நிறை. நிறை என்பது ஒரு பருப்பொருளின் திடத்தன்மையை குறிக்கும். இது ஒரு மேலோட்டமான அறிமுகம். இது ஒரு பெரிய பாடம். ஆனால் இந்த தலைப்பில் எந்த அளவுக்கு அறிமுகப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். ஒரு பருப்பொருள் திடத்தன்மையுடன் இருப்பது நிறையை குறிக்கும். இது ஒன்று. ஒரு பருப்பொருள் வலிமையுடன் அதேவேளை நிலைத்தன்மையுடனும் இருத்தல் நிறை என்றாகும். வலிமையாக இருப்பது ஓர் இயல்பு. ஆனால் அவ்வலிமை நிலைத்தன்மையுடனும் இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் அது நிறையில் இருக்கிறது, நிறை மிகுந்து இருக்கிறது என்று பொருள். திடப்பொருள், வலிமையும் நிலைத்தன்மையும் கொண்ட பொருள், இவையெல்லாம் நிறை என்ற நிலையில் மிகுந்த பொருட்கள். காற்று நிறையில் குறைந்தது, நீர் சற்று நிறை மிகுந்தது, கல் முந்தைய இரண்டை காட்டிலும் நிறை மிகுந்தது என்பது ஒரு சான்று. பஞ்சு நிறை குறைந்தது, மரக்குச்சி ஒரு குச்சி நிறை மிகுந்தது, பஞ்சை விட நிறையில் மிகுந்தது. நிறை மிகுதி, நிறை குறைவு என எப்படி இருந்தாலும் ஒரு பருப்பொருள் தான். ஆனால் நிறை மிகும் பொழுது என்ன நிகழும், என்ன விளையும் என்றால் திடத்தன்மை கூடும். இரண்டாவதாக அப்பொருளுக்கு வலிமையும் அவ்வலிமையின் நிலைத்தன்மையும் கூடும். இதுதான் நிறை என்ற சொல்லுக்கான மிகவும் மேலோட்டமான ஒரு அறிமுகம். இது அவ்வளவுதான். இன்னும் சொல்ல போனால் இந்த உரைக்கு இந்த அளவிற்கு போதும் என்ற அளவிலான அறிமுகமே அன்றி இதுதான் நிறை பற்றிய நம்முடைய ஒட்டுமொத்த விளக்கம் என்று இதை புரிந்து கொள்ளாதீர்கள். நம்முடைய மறைமொழி நீரால் எடையமையும், வெப்பத்தால் நிறையமையும் என்கிறது. எடையை பற்றி நீங்களே அறிவீர்கள். நிலம் என்ற பூதத்திற்கு
எடையை வழங்குவது நீர். அதே பூதத்திற்கு நிறையை வழங்குவது வெப்பம் என்பதுதான் கருத்து. உடல் என்ற பருப்பொருள் நீரால் எடையை பெறுகிறது, வெப்பத்தால் நிறையை பெறுகிறது. உடலுக்கு எடை நீரால் தான் கிடைக்கும். உடல் வளர்ச்சி என்பதே நீரால் அமைவதுதான். இந்த இடத்தில் நீர் என்பதை பூதம் என்ற வகையில் புரிந்து கொள்ள வேண்டும். நீர் என்பது ஒரு பூதம். இந்த நீர் நீர்மம் என்ற இயல்பில் இருப்பது. தண்ணீர், நீர், உடலில் உள்ள குருதி, பல்வேறு சுரப்புகள், இவையெல்லாம் நீர்மங்கள். உடலுக்கு எடை அமைவது உடலில் உள்ள நீர்மங்களால். நீர்மம் மிகுந்தால் எடை மிகுதியாகும், நீர்மம் தணிந்தால் எடை தனியும், குறையும். மரம் தன் எடையை மிகுவிப்பது நீர் எனும் பூதத்தின் வழியாகத்தான். எந்த உயிரினமும் தன்னுடைய எடையை மிகுவிப்பது நீர் எனும் பூதத்தின் வழியாகத்தான். உயிரினம் மட்டுமல்ல, ஒரு பருப்பொருள் இருக்கிறது, அது எடையுடன் இருக்கிறது என்றால் அந்த பருப்பொருளில் நீர் எனும் பூதம் இருக்கிறது என்றுதான் பொருள். அது நீர்மம் என்ற நிலையில் இருக்கிறதா, நீர் ஆவி என்ற நிலையில் இருக்கிறதா என்பதில் வேறுபாடு இருக்கலாம். நீர் இல்லாமல் ஒரு பருப்பொருளுக்கு எடை இல்லை. ஒரு பருப்பொருளின் எடையை நீர்தான் அமைக்கிறது என்பதுதான் கருத்து. நிறை வெப்பத்தால் அமைகிறது என்ற கருத்திற்கு ஓர் அடிப்படை உண்டு. அந்த அடிப்படை இன்னொரு மறைமொழியை நோக்கி இழுத்துச் செல்கிறது. நாம் மரபு கட்டுமானம் என்ற நூலில் அம்மறைமொழியை பற்றி விளக்கியிருக்கிறோம். அது மரபு கட்டுமானத்திற்கானது மட்டுமல்ல, அது ஐம்பூத கொள்கையின் செறிவான இயல்புகளை கூறும் ஒரு மறைமொழி. காற்று இணைக்கும், வெப்பம் பிணைக்கும், நீர் விளக்கும் என்பது அந்த மறைமொழி. இது ஒரு இலக்கணம். இந்த இலக்கணத்தை வைத்து உடலை புரிந்து கொள்ளலாம், புவி சூழலை புரிந்து கொள்ளலாம், கட்டுமானங்களை எழுப்பலாம், இன்னும் பல செய்யலாம். அது அவரவருடைய இயல்பு திறனை பொறுத்தது. இந்த வெப்பம் பிணைக்கும் என்பது என்னவென்றால், இரண்டு தனித்தனி மூலக்கூறுகளை வெப்பமாகிய பூதம்தான் பிணைத்து வைக்கிறது என்று பொருள். காற்று இணைக்கும் என்றால் இரு தனித்தனி மூலக்கூறுகளை காற்று எனும் பூதம் இணைக்கிறது என்று பொருள். இணைப்பு, பிணைப்பு, இந்த இரண்டிற்குமான சாரமான வேறுபாடு என்னவென்றால், இரு தனித்தனி மூலக்கூறுகளை அருகருகே கொண்டு வந்து சேர்த்து அந்த இரு மூலக்கூறுகளுக்கு இடையில் பரிமாற்றத்தை ஏற்படுத்தினால் அது இணைப்பு. அதாவது அ என்பது ஒன்று, ஆவண்ணா என்பது இன்னொன்று. இந்த அ ஓரிடத்தில் இருந்தது, ஆவண்ணா வேறு இடத்தில் இருந்தது. காற்றாகிய பூதம் இந்த ஆவையும் ஆவண்ணாவையும் அருகருகே கொண்டு வந்து இணைக்கிறது. இது வெறும் நெருக்கம் அல்ல, இது இணைப்பு. ஏன் இணைப்பு என்கிறோம்? தனக்குள் இருக்கும் இயல்புகள் சிலவற்றை ஆவண்ணாவிற்கு வழங்கும், ஆவண்ணா தனக்குள் இருக்கும் சில இயல்புகளை ஆவிற்கு வழங்கும். இது இணைப்பு. ஆனாலும் ஆ வேறு ஆவண்ணா வேறு என்ற நிலையில் தனித்தன்மைகளை விட்டு கொடுக்காமல் இருந்தால் அது இணைப்பு. இவ்வாறான இணைப்பினை காற்று செய்யும். இது ஒரு இன்றியமையாத கொள்கை. இதனை நன்கு புரிந்து கொள்ளுங்கள். இதே உரையின் அடுத்தடுத்த விளக்கங்களுக்கு செல்லும் பொழுது இந்த விளக்கம் உங்களுக்கு, இந்த புரிதல் உங்களுக்கு துணையாக இருக்கும். இணைப்பு என்பது இருவேறு மூலக்கூறுகள் தத்தம் தனித்தன்மைகளை விட்டு கொடுக்காமல்
ஒன்று மற்றொன்றின் இயல்புகளில் சிலவற்றை உள்வாங்குதல் நிகழ்வது. இதுதான் இணைப்பு. இந்த இணைப்பை காற்று தான் செய்கிறது. இது பேரண்டம் முழுவதும் நிகழ்வது. காற்று வடிவங்களை ஆக்குகிறது என்பது நாம் ஏற்கனவே விளக்கிய கொள்கைகளுள் ஒன்று. காற்று முதலா வடிவங்கள் எழும் என்பது இன்னொரு இலக்கணம். காற்று தனித்தனியான மூலக்கூறுகளை இணைக்கிறது. இவ்வாறு இணையும் பொழுது தனித்தனி மூலக்கூறுகள் தம்முடைய இயல்புகளில் சிலவற்றை பரிமாறிக்கொண்டு அடுத்த நிலையை ஈணுகின்றன. அ இந்த இரண்டும் இணைந்து ஈ என்ற ஒன்றை ஈணுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இது ஒரு விளைவு. ஈ என்பது ஒரு விளைவு. இந்த ஈக்குள் ஆவும் இருக்கிறது. ஆவின் சில இயல்புகள் இருக்கின்றன, ஆவண்ணாவின் சில இயல்புகள் இருக்கின்றன. இதுதான் இணைப்பு. இதனை காற்று செய்கிறது என்பது கருத்து. வெப்பம் பிணைக்கும் என்றால் இரண்டு தனித்தனி மூலக்கூறுகள் தம்முடைய தனித்தன்மைகளை இழந்து ஒன்றுக்குள் ஒன்று புகுந்து விடுதலும் கலந்து விடுதலும் ஆகும். ஆவண்ணா ஆகிய இரண்டும் தனித்தனியாக இல்லாமல் ஒன்றுக்குள் ஒன்று புகுந்து விடுதல். இரு தனி கூறுகள் என்ற நிலை அற்றுப்போதல். இது பிணைப்பு. இந்த பிணைப்பு நிகழ்ந்த பிறகு அந்த இரு தனித்தனி கூறுகளும் மீண்டும் விலகுவதற்கோ பிரிவதற்கோ எவ்விதத்திலும் எச்சூழலிலும் வாய்ப்பில்லாமல் போகும். இது பிணைவு என்று ஆகும். இந்த பிணைவில் அந்த இரு தனித்தனி கூறுகளும் தம்முடைய இயல்புகள் எவை என்று பிரித்தறிய முடியாத வகையில் ஒன்றோடு ஒன்று கலந்துவிடும். அது கலத்தல் என்கிறோம் அல்லவா? அப்படி ஒரு கலப்பு நிகழும். இரு வேறு மூலக்கூறுகள் பிணைந்து தம்முடைய இயல்புகளில் கலந்து விடுதல். இதனை வெப்பமே நிகழ்த்தும். காற்று இணைக்கும், வெப்பம் பிணைக்கும். நீர் விலக்கும் என்றால் மூலக்கூறுகளின் இணைவை, மூலக்கூறுகளின் பிணைவை தொடர்ந்து நீர் விலக்கிக் கொண்டே இருக்கும். அதாவது வெப்பத்தினால் பிணைந்து விடாமல், முற்றுமுழுதாக பிணைந்து விடாமல் நீர் விலக்கும். இதுதான் கருத்து. இதனை உடல் சூழலுக்கு பொருத்துகையில்தான் பல பாடங்கள் உங்களுடைய புரிதலுக்கு வரும். பேரண்டத்தில் காற்றினால் இணைக்கப்படுவது மட்டுமே நிகழ்வது உண்டு. அப்படி ஆகாயமாகிய வெளியில் எண்ணற்ற பகுதிகள் உள்ளன. அங்கு வெப்பமே இல்லை, காற்று தான் இருக்கிறது. காற்று அணுக்களை இணைத்து கொண்டே இருக்கிறது. இது ஒரு நிலை. அங்கு வெப்பம் இல்லை. இவ்வாறு காற்றினால் இணைக்கப்படும் அணுக்கள் தம்முள் இணைந்து அடுத்த நிலையை ஈணுகின்றன. ஆவண்ணா ஆகியன இணைந்து ஈயை ஈணும் என்று கூறினோம் அல்லவா? அதுபோல காற்றினால் இணைக்கப்பட்ட மூலக்கூறுகள் தம்முள் இணைந்து வெப்பம் என்ற அடுத்த பூதத்தை ஈணுகின்றன. அதாவது விளைவிக்கின்றன, பிறப்பிக்கின்றன. வெப்பம் பிறப்பதற்கு முன்பு இணைவு மட்டுமே உள்ளது. வெப்பம் பிறந்த பிறகு பிணைவும் வந்து விடுகிறது. வெப்பம் எங்கெல்லாம் வினையாற்றுகிறதோ, பேரண்டத்தில் வெப்பத்தின் வினைப்பாடு எங்கெல்லாம் உள்ளதோ அங்கெல்லாம் நுண்பொருட்கள், ஆகாயத்தில் உள்ள நுண்பொருட்கள் தம்முள் பிணைந்து இனி விலகவே வாய்ப்பில்லை என்ற நிலைக்கு செல்லுகின்றன. அவைதான் எல்லா திடப்பொருட்களுக்கும் மூலமானவை. அவைதான் திடப்பொருட்களின் ஆதி நிலையில் உள்ளவை.
புவி, விண்கற்கள், பல விண்மீன்கள் உள்ளிட்ட எல்லா திடப்பொருட்களுக்கும் ஆதி நிலை எது என்றால் வெப்பத்தில் பிணையும் நிலைதான். இதனை அணுக்களின் பிணைவு என்றும் அழைக்கலாம். ஆனால் அது அணுக்களின் பிணைவு மட்டுமல்ல, அணுக்களை விட வளர்ந்த நிலையில் உள்ள பல நுண்பொருட்களின் பிணைவு. இந்த நிலையில் நீர் இல்லை. ஆகாயத்தில் நாம் குறிப்பிடும் இந்த நிலையில் நீர் இல்லை, இன்னும் பிறக்கவில்லை, நீர் பிறக்கவே இல்லை. நீர் என்ற பூதம் பிறந்த பிறகு உள்ள ஆகாய பகுதிகளில் வெப்பம் பிணைக்கிறது. ஆனால் அந்த பிணைவு முழுமை அடையாமல் நீரால் விலக்கப்படுகிறது. இது மூன்றாவது நிலை. ஆகாயத்தில் புவியில் மட்டும் நீர் இருக்கிறது என்ற மேலோட்டமான செய்திகளை வைத்து இதனை புரிந்து கொள்ளாதீர்கள். இந்த பேரண்டத்தில் எண்ணற்ற பகுதிகளில் நீர் உண்டு. நீர் என்பதனை ஒரு பூதமாக குறிப்பிடுகிறோம். அது நீர் திவலையாக இருக்கலாம், நீர்மமாக இருக்கலாம். ஆனால் நீர் எனும் பூதம் ஆகாயத்தின் பல்வேறு பகுதிகளில் உண்டு. அப்பகுதிகளில் எல்லாம் வெப்பத்தின் பிணைப்பை நீர் தடுக்கிறது, தணித்து கொண்டே இருக்கிறது. ஒருவேளை நீர் இல்லை என்றால் பேரண்டத்தின் பல பகுதிகளில் எந்த பொருளும் இருக்காது. ஒரு நேரடி சான்று கூற வேண்டும் என்றால், புவி சூழலில் ஆகாயத்தில் புவியை சூழ்ந்துள்ள பகுதிகளில் நீர் இல்லை என்றாலோ, நீர்மம் அல்லது நீர் திவலை என்ற வடிவங்கள் இல்லை என்றாலோ, மிக குறைந்த நுண்ணிய கால அளவில் புவி கோளம் ஒரு சிறு புள்ளியாகிவிடும், அதாவது பிணைந்துவிடும். அதுதான் பிணைவு. வெப்பம் புவியை ஒரு சிறு புள்ளியாக, ஒரு மணல் துகளினும் சிறியதாக பிணைத்துவிடும். ஒரு மணல் துகளினும் சிறியதாக இந்த புவியை பிணைக்க இயலுமா என்றால் உறுதியாக இயலும். வெப்பத்தினால் இயலும். நீர் இருப்பதனால் விலக்கம் நிகழ்ந்து புவி என்ற கோளம் ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் இருக்கிறது. இதுதான் காற்று இணைக்கும், வெப்பம் பிணைக்கும், நீர் விலக்கும் என்ற அந்த இலக்கணத்தின் அறிமுகம். இந்த மூன்று பூதங்களும் ஒரு பருப்பொருளின் மீது எவ்வகையில் வினையாற்றுகின்றன என்பதனை இப்பொழுது நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீர்கள். இந்த இலக்கணம்தான் உடலுக்கும் பொருத்தமானது. இந்த இலக்கணத்தின்படிதான் உடல் என்னும் கட்டமைப்பு ஆக்கப்பட்டிருக்கிறது. உடலில் காற்று இணைப்பு எனும் வினையை ஆற்றிக்கொண்டே இருக்கிறது. வெப்பம்தான் உடலில் பிணைப்பை நிகழ்த்துகிறது. நீர் விலக்கம் நிகழ்த்தி கொண்டே இருக்கிறது. ஓர் உடல் எடை பெற வேண்டுமென்றால் அது நீரால் அமையும் என்று கூறினோம். எடை என்பது என்ன? ஒரு பருப்பொருள் தனக்குள் எவ்வளவு நீர்மத்தை தேக்கும் திறனில் இருக்கிறதோ அதுவே அத்திறனின் ஒரு அளவீடே எடை. ஒரு குறிப்பிட்ட பருப்பொருள் நீர்மத்தை தேக்கும் திறனை இழந்து கொண்டே இருக்கிறது என்றால் சாரத்தில் அது எடையை இழக்கிறது என்று பொருள். உயிர்ப்புடன் உள்ள மரம் காய்ந்த பிறகு எடை இழப்பது அடிப்படையில் அதன் நீர் இழப்பு ஆகும். இப்படி பல்வேறு சான்றுகளை நீங்களே பொருத்திக் கொள்ளலாம். இது ஒரு இலக்கணம். இதன் அடிப்படையில் எந்த சான்றை பொருத்தினாலும்
அது பொருந்தும். உடலுக்கு எடை வேண்டும், நிறை வேண்டும். இந்த இரண்டுமே வேண்டும். இந்த இரண்டில் எது முதன்மையானது? இந்த இரண்டின் விகிதம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதுதான் உடல் சூழல் குறித்த கல்வி. பேரண்டத்தில் காற்று, வெப்பம், நீர் ஆகியன எவ்வாறு வடிவங்களை அமைக்கின்றன என்பதனை பற்றி இப்பொழுது குறிப்பிட்டோம். அதே அடிப்படைதான் உடலுக்கும். காற்று இணைக்கிறது, இது முதல் நிலை. வெப்பம் பிணைக்கிறது, இது இரண்டாம் நிலை. நீர் விலக்குகிறது, இது மூன்றாம் நிலை. உடலுக்கு காற்று இணைத்தல் முதல் நிலை, வெப்பத்தின் நிறை, வெப்பத்தினால் நிறை அமைகிறது என்பது இரண்டாம் நிலை. நீரால் எடைபெறுதல் மூன்றாம் நிலை. ஆகவே ஓர் உடல் முதல் நிலையில் காற்றையும், இரண்டாம் நிலையில் வெப்பத்தையும், மூன்றாம் நிலையில் நீரையும் கொண்டதாக கட்டமைக்கப்பட்டிருக்க வேண்டும். இது அடிப்படையான கருத்து. இந்த மூன்று நிலைகளில் காற்று இணைத்து கொண்டே இருப்பது. அது எவற்றையெல்லாம் இணைக்கிறது என்றால், சூழலில் உள்ள எல்லா நுண்பொருட்களையும் ஒரு உடலுக்குள் காற்று இணைக்கிறது. நுண்பொருள் என்று நாம் இங்கு வழங்குவது தூசு, துகள், நுண் உடலிகள் உள்ளிட்ட அனைத்தையும் இணைக்கிறது. ஒரு மனிதர் ஓரிடத்தில் இருக்கிறார் என்றால் அவ்விடத்தில் வீசும் காற்று அந்த மனிதருடைய உடலில் அச்சூழலில் உள்ள எல்லா நுண்பொருட்களையுமே இணைக்கிறது. இதில் விதிவிலக்கு என்று எதுவுமே இல்லை. இந்த காற்று ஒரு குறிப்பிட்ட நிலத்திற்கானதா என்றால் இல்லை. இந்த காற்று புவி முழுமைக்குமானது. புவியின் ஒரு முனையில் உள்ள ஒரு நுண்பொருள் அப்புவியின் மறுமுனையில் உள்ள மனிதர் உடலில் வினையாற்றுமா என்றால் உறுதியாக வினையாற்றும். அதுதான் காற்று. தொலைவில் உள்ள நுண்பொருட்களின் சேர்க்கை அல்லது இணைப்பு குறைவாகவும், அருகமையில் உள்ள நுண்பொருட்களின் இணைப்பு மிகுதியாகவும் இருப்பது இயல்பு. மூச்சு காற்று என்கிறோம், உயிர்காற்று என்கிறோம். இந்த உயிர்காற்று மரங்களில் இருந்து வருகிறது என்ற பார்வையில் இருந்தெல்லாம் விலகுங்கள். மரங்களில் இருந்தும் வருகிறது, அவ்வளவுதான். கடலில் இருந்து அதனினும் கூடுதலாக வருகிறது. தாவரங்கள், கடல் ஆகியவற்றிற்கு அப்பால் இருந்தும் உயிர்காற்று மிகுதியாக வருகிறது. இந்த உயிர்காற்று மனித உடலுக்குள் இணைப்பினை நிகழ்த்துகிறது, இணைக்கிறது. என்ன இணைக்கிறது என்றால், தாவரம், விலங்கு ஆகிய இரு வகைப்பட்ட நுண் உடலிகளை காற்று மனித உடலில் இணைக்கிறது. காற்றில் தாவர நுண்ணுடலிகள், விலங்கு நுண்ணுடலிகள் ஆகிய இரு வகையினம் உண்டு. இந்த இருவகை நுண்ணுடலிகளையும் ஓர் உடலில் காற்று இணைக்கிறது. ஒரு மரம் இருக்கிறது என்றால் அந்த
மரம் என்பது ஒரு உடல், அதாவது நிலமாகிய ஒரு பூதம், பூதத்தின் நிலையில் உள்ளது மரம். அந்த மரத்திற்கும் இதுதான், மனிதருக்கும் இதுதான். இணைப்பு ஒன்றுதான், ஆனால் உடலை பொறுத்து இயல்புகளில் மாற்றம் உண்டு. நாம் இப்பொழுது கூறும் விளக்கங்கள் யாவும் மனித உடல்களை பற்றியவை. மனித உடலுக்குள் தாவரம், விலங்கு ஆகிய இரு வகை நுண்ணுடலிகளும் உண்டு. இந்த இரு வகை நுண்ணுடலிகளும் இணைந்தும் ஓரளவு பிணைந்தும் இருப்பதுதான் மனித உடல். மனிதர்கள் விலங்கு வகையினம் என்று கூறலாம். அது ஓரளவுக்கு சரியான செய்தி. ஆனால் தாவர உடலிகள் இல்லாமல் மனித உடல் இல்லை. இந்த தாவர விலங்கு நுண்ணுடலிகளின் இணைப்பை காற்று மட்டும்தான் நிகழ்த்துகிறது. காற்று மட்டும்தான் இணைப்பை நிகழ்த்தும். உயிர்காற்று என்பது சில வேதிப்பொருட்களின் கூட்டமைவு அல்ல. உயிர்காற்று என்பது உண்மையில் சாரத்தில் நுண்ணுடலிகளின் கூட்டமைவு. உங்களுடைய சூழலில் எவ்வகையான நுண்ணுடலிகள் இருக்கின்றனவோ அவற்றை உங்கள் உடலுக்குள் இணைப்பதை காற்று நிகழ்த்தி கொண்டே இருக்கிறது. இவ்வாறு அது நிகழ்த்துகையில் உங்களுடைய உடல் வடிவமைக்கப்படுகிறது. சூழலில் உள்ள நுண்பொருட்களுக்கும் மனித உடலின் இயல்பான நுண்பொருட்களுக்கும் பொருத்தம் இருந்தால் அது உடல் நலம். சூழலில் உள்ள நுண்பொருட்களுக்கும் மனித உடலின் இயல்புக்கும் மாறுபாடுகள் மிகுதியாக இருந்தால் அது நோய். காற்று இயல்பானதாக இருக்கையில் உடலின் வடிவமைப்பில் சிக்கல், சீர்கேடு இல்லை. ஏனென்றால் இணைப்பு சீராக இருக்கிறது. காற்று இயல்பில் கெட்டிருந்தால், காற்று கெடுதல் என்பது சூழல் கெடுதல், அவ்வாறு கேடு இருந்தால் உடல் கெடும். இணைப்பு என்ற சொல்லுக்கான விளக்கத்தை நாம் ஏற்கனவே குறிப்பிட்டோம். அதனை நினைவு கூறுவோம். இரு தனித்தனி கூறுகள் தம்முடைய இயல்புகளில் சிலவற்றை பரிமாறிக்கொள்ளுதல் இணைப்பு. ஆனால் அவை தனித்தனி கூறுகளே. அவ்வாறு பரிமாறிக்கொண்ட பிறகு மூன்றாவது விளைவு ஒன்று ஈனப்படும், அதாவது விளையும். இது இணைவு. இதுதான் இணைப்பு. காற்று இணைக்கும் என்பது இதுதான். சூழலில் உள்ள தாவர விலங்கு நுண்ணுடலிகள் மனித உடலில் இணைந்து தத்தம் இயல்புகளில் சிலவற்றை பரிமாறிக்கொண்டு அடுத்த வகை நுண்ணுடலிகளை ஈணுதலை செய்து கொண்டே இருக்கும். இது ஒரு நொடியில் பல்லாயிரம் மடங்கு நிகழ்வது. ஒரு நொடி என்பது அவற்றுக்கு மிக பெருங்காலம். இது ஒவ்வொரு முறை மூச்சு விடுகையிலும் இதுவே நிகழ்வாகிறது. இப்படித்தான் அடிப்படைக்கும் அடிப்படையாக உடல் வளர்ச்சி அடைகிறது. கருப்பையில் கரு வளர்ச்சி அடிப்படையில் இப்படித்தான் நிகழும். ஒரு குழந்தை உடல் வளர்ச்சி அடைவதும் இப்படித்தான். மிக குறைவாக பாலருந்தி உடல் வளர்ச்சி அடைவதற்கு காரணம் காற்று. காற்றில் உள்ள நுண்பொருட்கள், குறிப்பாக நுண்ணுடலிகள், ஒரு சிசுவின் உடலை வளர்த்தெடுக்கின்றன, வடிவமைக்கின்றன. அச்சிசுவின் உடலில் காற்று இணைப்பு என்ற வினையை ஆற்றுகிறது. இந்த
இணைப்பின் போது சூழலுக்கு பொருத்தமான சூழலில் மனித உடலுக்கு பொருத்தமான நுண்பொருட்களும் நுண் உடலிகளும் இருந்தால் இந்த குழந்தையின் உடல் வளர்ச்சி சீராகத்தான் இருக்கும். மாறாக அந்த சூழலே சீர்கெட்டிருந்தால், மனித உடலுக்கு இயல்பாக பொருந்த இயலாத நுண்ணுடலிகள் மிகுதியாக இருந்தால் உடல் மட்டும் எப்படி சீராக இருக்கும்? காற்றில் உள்ள வேதிப்பொருட்களின் சேர்க்கை உயிரை தக்க வைப்பதும் இல்லை, உடலை வளர்த்தெடுப்பதும் இல்லை. காற்றில் உள்ள இயல்பான நுண்பொருட்களும் தாவர நுண்ணுடலிகளும் தாவர விலங்கு நுண்ணுடலிகளின் இணைப்பும் தான் உடலை வளர்த்தெடுக்கிறது. இதுதான் அடிப்படையான கருத்து. அடுத்ததாக வெப்பம் பிணைக்கும் என்ற இலக்கணத்தின் விளக்கத்தை பார்ப்போம். பிணைப்பு என்பது இரு வேறு மூலக்கூறுகள் ஒன்றுடன் ஒன்று முற்று முழுதாக பொருந்தி இனி வேறு வேறு அல்ல என்ற நிலையை எட்டிவிடுதல், அதுதான் பிணைப்பு. ஆனால் நீர் உள்ள சூழலில் இந்த பிணைவு முழுமையடையாது, அதாவது நிறைவடையாது. வெப்பம் பிணைக்கும், ஆனால் நீர் விலக்கிக் கொண்டே இருக்கும். இது உடன் நிகழ்வு. இதனை உடன் நிகழ்வு என்று அழைக்க வேண்டும். உடன் நிகழ்வு என்றால் ஒன்று நிகழும் பொழுதே இன்னொன்றும் அதே காலத்தில் அதே சூழலில் நிகழ்வது, அதுதான் உடன் நிகழ்வு. வெப்பம் பிணைக்கிறது, ஆனால் நீர் விலக்கிக் கொண்டே இருக்கிறது. மனித உடல் நீர் முதலாக தோன்றிய உயிரினங்களின் வளர்ச்சி நிலைதானே. ஆகவே இங்கு ஏற்கனவே நீர் இருக்கிறது. அது விலக்குகிறது, நீருக்கு முந்தைய பூதமான வெப்பம் பிணைக்கிறது. இந்த முரண் ஒரு வகையான புணர்ச்சி. முரண்களே புணர்ச்சி கொள்ளும். புணர்ச்சி என்பதே முரண்களின் சேர்க்கைதான் என்பதும் நாம் ஏற்கனவே முன்வைத்திருக்கும் ஒரு கொள்கை. வெப்பமும் நீரும் புணர்ச்சி செய்கின்றன என்றால் என்ன பொருள் என்றால், வெப்பம் பிணைக்கிறது, நீர் அந்த பிணைப்பை தனித்து விலக்கிக் கொண்டே இருக்கிறது என்பதே ஒரு புணர்ச்சி தான். மனித உடலில் காற்றின் இணைப்பினால் விளையும் வெப்பம் உடலை பிணைக்கும். நன்கு புரிந்து கொள்ளுங்கள். நாம் இப்பொழுது மூச்சு காற்று, மனிதர்களுடைய உயிர்காற்று, ஐம்பூத கொள்கையின் அடிப்படையில் வெப்பம் மிகுந்தது. ஏன் வெப்பம் மிகுந்தது என்கிறோம்? வெப்பம் தான் பிணைக்கும். பிணைப்பு இருந்தால்தான் ஒரு பருப்பொருள் திடநிலையை அடையும். மனித உடல் எனும் பருப்பொருள் திடத்தன்மையில் இருக்கிறது என்றால் இதற்கு வெப்பம் வேண்டும். இந்த வெப்பம் காற்று முதலாகத்தான் கிடைக்கும். நாம் மூச்சு காற்றின் வழியாக நேரடி வெப்பத்தை எடுத்துக்கொள்கிறோம் என்பது அல்ல கருத்து. நம்முடைய மூச்சு காற்று இணைப்பை நிகழ்த்திய பிறகு அந்த இணைப்பின் விளைவாக வெப்பம் உருவாகிறது. இதுதான் கருத்து. அதாவது உங்களுடைய நாசிக்கு வெளியில் காற்று இருக்கிறது, அது இன்னும் நாசிக்கு வரவில்லை என்று கற்பனை செய்யுங்கள். அந்த காற்றில் எண்ணற்ற நுண்பொருட்கள் உள்ளன. எண்ணற்ற தாவர வகையினம் விலங்கு வகையின நுண்ணுடலிகள் இருக்கின்றன. வேறு பல பொருட்களும் இருக்கின்றன, நுண்பொருட்களும் இருக்கின்றன. அந்த காற்று உங்களுடைய நாசி வழியாக உடலுக்குள் நுழைந்த பிறகு அது வெப்பமாகிறது. எப்படி? நாசிக்குள் நுழையும் பொழுதுதான் உங்களுடைய உடலுக்கு ஏற்ற இணைப்பு பணி நிகழ்த்தப்படுகிறது. ஒருவேளை உங்களுடைய நாசிக்குள் நுழையாமல் அருகே இருக்கும் செடிக்குள் அந்த காற்று நுழையும் போது அது வேறு வகையான இணைப்பை செய்கிறது. காற்று ஒன்று, ஆனால் அது எப்பொருளின் உள்ளே செல்கிறதோ அப்பொருளின்
உடல் இயல்பிற்கு ஏற்ப வினையாற்றுகிறது, இணைக்கிறது என்கிறோம். காற்று இணைப்பை நிகழ்த்தி வெப்பத்தை ஈணுகிறது. வெப்பம் மனித உடலுக்கு ஆகாயத்திலிருந்து கிடைக்கிறது, வெப்பமாகவே கிடைக்கிறது, அது வேறு. தாவரங்கள் வெப்பத்தை நேரடியாகவே உள்வாங்குகின்றன, அது வேறு. நாம் இப்பொழுது காற்றின் வழியாக இணைப்பிற்கு பிறகு கிடைக்கும் விளையும் வெப்பத்தை பற்றி பேசுகிறோம். காற்று இணைப்பு நிகழ்த்திய பிறகு அதன் விளைவாக வெப்பம் அமைகிறது. அந்த வெப்பம் பிணைக்கிறது. அந்த வெப்பம்தான் பிணைப்பை ஏற்படுத்துகிறது. உடல் முழுவதுமே நுண்ணுடலிகளின் ஒரு தொகுப்பு. இந்த நுண்ணுடலிகளை பிணைத்து வைக்க வேண்டும். இந்த நுண்ணுடலிகளை பிணைத்தல் என்பது வேறு வேறு என்ற நிலையே இல்லாமல் செய்வது. இதனை வெப்பம் செய்வதற்கு முனைந்து கொண்டே இருக்கிறது. வெப்பம் பிணைக்கிறது, நுண்ணுடலிகளை பிணைக்கிறது. உடலில் உள்ள நுண்ணுடலிகள் ஒன்றுடன் ஒன்று இடைவெளி என்றே ஏதும் இல்லை எனும் வகையில் நெருக்கமாக இருப்பதற்கு அடிப்படை காற்றின் வழியாக விளையும் வெப்பம். இந்த வெப்பம் பிணைக்கிறது. இந்த வெப்பத்தின் பிணைவு ஒருவேளை நிறைவேறிவிட்டால், அது முழுமையை எட்டிவிட்டால், உடல் ஒரு நொடிக்கும் குறைவான கால அளவில் ஒரு மணல் துகளை விட சின்னஞ்சிறிய நுண்துகளாகவோ அல்லது ஒரு அணுநிலைக்கோ சென்றுவிடும். ஆனால் இது இவ்வாறு நிகழ்வதில்லை. இவ்வாறு நிகழாமல் தடுப்பது உடலில் பெரும்பங்கு உள்ள நீர். நீர் விளக்குகிறது. வெப்பத்தின் பிணைப்பை நீர் தணித்து கொண்டே இருக்கிறது. ஆகவே உடலில் உள்ள நுண்ணுடலிகள் தத்தம் இயல்புகளில் வாழ்கின்றன. அவை பிணைக்கப்படுகின்றன, இடையராது விலக்கப்படுகின்றன. இதனை நீங்கள் கற்பனையில் ஒரு கால அளவில் புரிந்து கொள்ளலாம். நடைமுறையில் உள்ள கால அளவில் இதனை புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பே இல்லை. வெப்பத்தின் பிணைப்பும் அது முற்றுப்பெறா வண்ணம் வினையாற்றும் காற்றின் விளக்கமும் உடலை வளர்த்தெடுத்து வடிவமைத்து ஒரு குறிப்பிட்ட நிலையில் நிறுத்துகின்றன. இதுதான் நிலைநிறுத்துதல். உடல் என்ற வடிவத்தினை நிலைநிறுத்துதல் என்பது இதுதான். காற்று, வெப்பம், நீர் ஆகிய இந்த மூன்றும் உடலை இவ்வாறு வடிவமைக்கின்றன. இதிலிருந்து நாம் பல செய்திகளை உள்வாங்கிக் கொள்ளலாம், புரிந்து கொள்ளலாம். ஒரு சாரமான செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், காற்று தேங்கவோ தங்கவோ கூடாது. வெப்பம் தங்கக்கூடாது. நீர் சுருங்கக்கூடாது. நீர் பெருகவும் கூடாது. இதுதான் உடலை பொறுத்தவரை புரிந்து கொள்ள வேண்டிய சாரமான செய்தி. காற்று இணைக்கிறது. இவ்வாறு இணைக்கும் காற்று எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று கூறினோம். மீண்டும் நினைவில் கொள்ளுங்கள். சூழலில் உள்ள நுண்பொருட்களையும் நுண்ணுடலிகளையும் உடலுக்குள் காற்று இணைக்கிறது என்றோம். இவ்வாறு அது இணைத்து அதிலிருந்து ஒரு வெப்பம் விளைகிறது என்றோம். இதன் சற்று ஆழமான கருத்து என்னவென்றால், காற்று சூழலில் உள்ளவற்றை கொண்டு வந்து இணைக்க வேண்டுமே அன்றி
இந்த உடலுக்கு உள்ளேயே அதனை தொடர்ந்து நிகழ்த்தக்கூடாது என்பது செய்தி. ஓர் உடலில் காற்று வந்து இணைப்பு நிகழ்த்தி வெப்பத்தை ஈந்து வெளியேறிவிட வேண்டும். அது தங்கக்கூடாது, தேங்கக்கூடாது. ஒருவேளை காற்று தேங்கினால் என்ன நிகழும்? தொடர்ந்து தன்னுடைய இணைப்பை செய்து கொண்டே இருக்கும். எதனை இணைக்கும்? ஏற்கனவே இந்த உடலில் உள்ள நுண்பொருட்களை, நுண்ணுடலிகளை இணைத்துக் கொண்டே இருக்கும். இது உடலுக்கு பொருத்தமற்றது. ஏனென்றால் ஒரு மனித உடல் தனித்தது அல்ல, அது சூழலில் உள்ள ஒரு நுண்பொருள். புவியை பொறுத்தவரை மனித உடலும் ஒரு நுண்பொருளே. கடலில் உள்ள மீனுக்கும் நீருக்கும் உள்ள உறவை போன்றது புவிச்சூழலுக்கும் ஒரு தனி மனிதருக்கும் உள்ள உறவு. மீனுக்கென்று தனி சூழல் இல்லை. கடலின் சூழலை ஒத்தும் பொருந்தியும் இருப்பதுதான் மீன் என்ற உடலின் சூழல். ஒரு மனித உடல் சூழலில் உள்ள காற்றை தன்வயப்படுத்தி தன்னை வடிவமைத்துக் கொள்கிறது. காற்று இணைப்பின் வழியாக இதனை நிகழ்த்துகிறது. இந்த காற்று தன் வினைகளை ஆற்றிவிட்டு வெப்பத்தை ஈந்த பிறகு வெளியேறிவிட வேண்டும், மீண்டும் உள்ளே வர வேண்டும். இது இடையறா நிகழ்வு. உடல் நிகழ்வு என்பது இரு நிகழ்வுகள் ஒரு சூழலில் ஒரு காலத்தில் நிகழ்வது, ஒரே காலத்தில் நிகழ்வது. இடையறா நிகழ்வு எனப்படுவது கால இடைவெளியே இல்லை என்று நிகழ்வது. இது இடையறா நிகழ்வு, இடையறாத நிகழ்வு. காற்று தேங்கினால் அதனை நாம் வாதம் என்கிறோம். மனித உடலில் காற்று தேங்காமலே இருக்குமா என்றால் இருக்காது. எந்த உடலாக இருந்தாலும் காற்று தேங்கும். காற்று தேங்கக்கூடாது என்பது இலக்கணம். அது ஒழுங்கு. அந்த ஒழுங்கு ஒரு மிக விரிவானது, மிக ஆழமானது. இந்த ஒழுங்கு முற்றுமுழுதாக எந்த உடலுக்குமே பொருந்தாது. ஒழுங்கு எனப்படுவதே அதுதான். ஒழுங்கு என்றால் ஒரு மிக பரந்த எல்லை கொண்ட மிக ஆழமான ஒரு கருத்து. அதுதான் ஒழுங்கு. இந்த ஒழுங்கு சில வேறுபாடுகளுடன், சில மாறுபாடுகளுடன் தான் நடைமுறைப்படும். மனித உடலில் காற்று தேங்கவே கூடாது என்பது ஒழுங்கு. ஆனால் சிறிதளவு தேங்கும் என்பது விதி. எந்த மனிதருக்கு எவ்வளவு தேங்கும் என்பது மாறுபடும். அது விதியை மாற்றிக்கொள்வது. சில நேரம் கூடுதலாக தேங்கும், சில நேரம் குறைவாக தேங்கும். ஒரு மனிதருக்கு அதிக தேக்கம் இருக்கும், இன்னொரு மனிதருக்கு குறைவான தேக்கம் இருக்கும், வேறொரு மனிதருக்கு காற்று பற்றாக்குறையே இருக்கும். இதெல்லாம் விதிகள். ஒழுங்கு என்பது காற்று தேங்கக்கூடாது என்பது, வந்து செல்ல வேண்டும் என்பது ஒழுங்கு. இவ்வாறு வந்து செல்ல வேண்டிய காற்று உடலில் கூடுதலாக தேக்கமடைந்தால் அது வாதம். இந்த வாதம் வலிகளாகவோ உறுப்பு முடக்கமாகவோ வெளிப்படும். வாதம் என்ற ஒரு கருத்தினை வலி முடக்கம் என்ற அளவில் எளிதாக புரிந்து கொள்ளலாம். வலி இருந்தாலும் வாதம், முடக்கம் இருந்தாலும் அது வாதம் என்ற அளவில் புரிந்து கொள்ளலாம். ஒருவருக்கு உடலில் வாதம் மிகுந்துவிட்டது என்றால் என்ன பொருள்? அவருடைய உடலில் காற்று தேங்கி இருக்கிறது, தங்கி இருக்கிறது என்று பொருள். இவ்வாறு இது தங்கினால் என்ன நிகழும்? சூழலில் உள்ள
நுண்பொருட்களை இணைப்பது சற்று குறைந்து உடலுக்குள்ளேயே நுண்பொருட்கள் மற்றும் நுண்ணுடலிகளின் இணைப்பை மிகுதியாக நிகழ்த்தும். ஏனென்றால் அது உடலில் இருக்கிறது. வந்த காற்று தங்குகிறது, தேங்குகிறது என்றால் அது உடலுக்குள்ளேயே நுண்ணுடலிகளை இணைத்துக் கொண்டிருக்கிறது. இவ்வாறான இணைப்பிலிருந்து ஒரு விளைவு வெளிப்பட்டே தீரும். இணைப்பு ஏதேனும் ஒன்றை ஈனும் என்று ஏற்கனவே குறிப்பிட்டோம். அது எதனை ஈணுகிறது என்பதை பொறுத்து உடலில் நோய் தோன்றும். சிலருக்கு உடலில் தேங்கிய காற்று தாவர உடலிகளை ஈணலாம், மிகுதியாக ஈணலாம். சிலருக்கு விலங்குடலிகளை மிகுதியாக ஈணலாம். பொதுவாக கட்டிகள் எனப்படுபவை தாவர உடலிகளின் பெருக்கம். பொதுவாக அப்படி கூறலாம். எங்கேனும் கூடுதலாக வலி இருக்கிறது என்றால் அந்த இடத்திலெல்லாம் காற்று தேங்கி இருக்கிறது. தேங்கி இருக்கும் காற்று தசையை சிதைத்து கொண்டிருக்கிறது என்று பொருள். தசை சிதைவுறும் பொழுதுதான் வலி ஏற்படும். தசை சிதைவு என்றால் அது சரி செய்ய முடியாதது என்றெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடாது. உடனடியாக சிதையும் நுண்ணுடலிகள் உடனடியாக மீண்டும் பிறந்துவிடும். சிதைவதும் பிறப்பதும் அந்த நுண்ணுடலிகளின் உலகில் மிக மிக இயல்பானது, ஒரு வகையில் மிக எளிதானது. இது நிகழ்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் ஏன் வலி வருகிறது, வலி ஏற்படுகிறது என்றால் நுண்ணுடலிகளில் உள்ள விலங்கு நுண்ணுடலிகள் மிகுதியாக பிறக்க வேண்டியிருக்கிறது. இயல்பாக பிறந்தால் அந்த இடத்தில் வலி இருக்காது. மிகுதியாக பிறக்க வேண்டும் என்றால் அங்கு வலி ஏற்படும். ஏன் மிகுதியாக பிறக்க வேண்டியிருக்கிறது என்றால் மிகுதியாக அவை சிதைகின்றன. ஏன் மிகுதியாக சிதைகின்றன? அங்கு மிகுதியான காற்று தேக்கம் இருக்கிறது. அதன் விளைவாக வெப்பம் ஏற்பட்டுவிட்டது. மிகுதியான காற்று தேக்கம் வெப்பத்தை ஈணுகிறது. இந்த வெப்பம் பிணைக்கிறது. இந்த வெப்பம் என்ன செய்யும்? அது பிணைக்கும். இருவேறு கூறுகளை ஒன்றோடு ஒன்று பிணைத்துக் கொண்டே இருக்கும். அங்கு விலக்கும் அளவிற்கு இயல்பான நீர்மம் இருந்தால் இது சீராகிவிடும். இந்த உடல் வாதம் என்ற நிலையை எட்டிவிட்டால் இயல்பான வெப்பம் இருக்காது, மிகுதியான வெப்பம் இருக்கும். மிகுதியான வெப்பம் என்று கூறக்கூடாது. அதனை எப்படி கூற வேண்டும் என்றால் சூடு என்று கூற வேண்டும். இதனை பற்றி நாம் பல முறை விளக்கியிருக்கிறோம். வெப்பம் வேறு, சூடு வேறு. ஒரு இடத்தில் வெப்பம் நிலை பெற்று விட்டால், ஒரு திடப்பொருளின் மீது வெப்பம் நிலை பெற்றால் அது சூடு. தேங்கிய காற்றிலிருந்து வெளிப்பட்ட வெப்பம் சூடு என்ற நிலையில் இருக்கிறது. ஆகவே இந்த பிணைப்பு, வெப்பம் பிணைக்கும், சூடும் பிணைக்கும். வெப்பம் தானே சூடு, அதன் அடுத்த நிலை தானே. ஆகவே அதுவும் பிணைக்கும். இந்த பிணைப்பு இயல்புக்கு மாறானதாக இருக்கிறது. ஏனென்றால் சூடு என்ற நிலையை எட்டிவிட்ட பிறகு நீர் வற்றி போகிறது, நீர் வற்றி கொண்டே இருக்கிறது. ஆகவே பிணைப்பு நிகழ்கிறது. இது தசைநார்களில் சேதம் ஏற்படுதல் அல்லது சில வேளைகளில் எலும்புகளில் விரிசல் ஏற்படுதல் என்ற அளவிற்கு செல்லும். இதெல்லாம் சூடு என்ற நிலையினால். இந்த சூட்டிற்கு அடிப்படை எது என்றால், நாம் விளக்கிக் கொண்டிருக்கும் இந்த பாடத்தின் வழியில் தேங்கிய காற்று. வலி என்றால் அது உடலில் உள்ள விலங்கு வகையின நுண்ணுடலிகளின் இயல்புக்கு மாறான பிறப்பும் சிதைவும். தாவர நுண்ணுடலிகளின் பெருக்கத்தில் உடனடியாக வலி ஏற்படாது. ஒரு வகை இன்னும் சொல்ல போனால் அவற்றினால் வலியே ஏற்படுவதில்லை. அவற்றின் மீது விலங்கு நுண்ணுடலிகள் செயல்பட தொடங்கும் பொழுதுதான் அது வலி என்ற நிலையை அடையும். இவற்றையெல்லாம் நாம் கூறுவதற்கு காரணம், உடலில் நுண்ணுடலிகளின் இயல்புக்கு மாறான பெருக்கம் இருக்கிறது என்றால்
அது காற்று முதலாக நிகழ்வதுதான் என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காற்றுக்கு தொடர்பில்லாமல் நுண்ணுடலிகளுடைய சிதைவு அல்லது சீர்கேடு ஏற்படுவதற்கு படைப்பில் எவ்வகை வாய்ப்பும் இல்லை. வெப்பம் பிணைக்கிறது, அதுவே நிறை வழங்குகிறது என்ற கருத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், திடப்பொருள் திடத்தன்மையில் இருப்பதும் வலிமையில் நிலைத்ததாக இருப்பதும் நிறையினால் என்று கூறினோம். உடல் என்ற திடப்பொருள் எவ்வளவு நீர்த்தன்மையோடு இருக்க வேண்டும், எவ்வளவு வெப்பத்தன்மையோடு இருக்க வேண்டும் என்றால், எடை நீரால் அமைவது என்பதுதானே நம்முடைய இலக்கணம். இந்த எடை ஒரு சீர்நிலையில் நீடித்தல் அவ்வுடலின் நீர் என்ற பூதத்தின் சீர்நிலையை குறிக்கும். இது ஒரு தொடக்கம். அடிக்கடி ஏற்ற இறக்கம் இருக்கிறது என்றால் நீர் கெட்டிருக்கிறது என்பதனை நேரடியாகவே புரிந்து கொள்ளுங்கள். பெருத்த வேறுபாடு எடையில் இருக்கிறது என்றால் நீர் கெட்டுவிட்டது ஏனென்றால் நீரால் எடை அமையும். நீர் கெட்டுவிட்டது என்று புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு எடை இருக்க வேண்டும் என்பதற்கு எந்த கணக்கும் இல்லை. ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய உடல் வாகு செயல்பாடுகள் ஆகியவற்றை பொறுத்தே தன்னுடைய எடை மிகுதியா குறைவா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய எடை எவ்வளவு இருக்க வேண்டும் என்பதனை இரண்டாவது மனிதரிடம் கேட்டறிதல் எவ்வகையிலும் பொருத்தமற்றது. உங்களுக்கே தெரியும் உங்கள் செயல்பாடுகளுக்கு ஏற்ப எடை இருக்கிறதா, உழைக்கிறீர்களா, உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற எடை இருக்கிறதா என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஏன் இவ்வாறு கூறுகிறோம் என்றால், இந்த எடை என்பது எதற்கானது என்றால், உழைப்பின் திறனுக்கானது. உழைப்பு திறனுக்கானதுதான் எடை. யானைகள், மான்கள், சிறுத்தைகள் ஆகிய 3 உயிரினங்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு சான்றுக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த 3 விலங்குகளும் தத்தம் உழைப்பு திறனுக்கேற்ற எடையை கொண்டிருக்கின்றன. உழைப்பு திறன் என்பது ஒரு உயிரினம் தன்னுடைய உடலால் எவ்வளவு செயல்பாடுகளை எல்லாம் நிகழ்த்துகிறதோ அந்த செயல்பாடுகள் அவ்வுயிரினத்தின் இருத்தலை தக்க வைப்பதற்கான திறனுடன் இருத்தல். இங்கு திறன் என்ற உழைப்பு எனும் சொல்லை விட திறன் எனும் சொல்தான் இங்கு அடிப்படை. யானை தன்னுடைய இருத்தலை தக்க வைப்பதற்காக உழைக்கிறது. நெடுந்தொலைவு நடக்கின்றது, கிளைகளை முறிக்கின்றது, சில வேளை ஓடுகிறது, சில வேளை ஆற்றை கடக்கிறது, எல்லாம் செய்கிறது. இதில் திறன் எனப்படுவது என்ன என்றால், குறிப்பிட்ட சில சூழல்களில் மட்டுமே உழைப்பதற்கான வாய்ப்பு உண்டு, சில சூழல்களில் செயல்படவே வாய்ப்பில்லை என்றால் அது திறனில் குறைவு, திறன் குறைவு. பல வகையான சூழல்களில் பொருந்த இயலும் என்றால் அது திறன் மிகுதி. இங்குதான் திறன் என்ற கருத்து விளைகிறது, ஒரு விளக்கமாக அமைகிறது. யானைகளால் சில சூழல்களில் பொருந்த இயலும்,
சில சூழல்களில் பொருந்த இயலாது. அவை படைக்கப்பட்ட காடுகளில் அவற்றின் இயல்பான நடத்தைகளுக்கு அவற்றின் எடை திறனை வழங்கும். அதே யானைகள் சமவெளி பகுதிகளில் இருந்தால் அவற்றின் உழைப்பு திறன் குறையும். அந்த எடையே திறனை குறைத்துவிடும் அல்லவா? அதுபோலவே சிறுத்தைகள், மான்கள் ஆகியவையெல்லாம் தம்முடைய இருத்தலுக்கேற்ற உழைப்பிற்கான திறனுடன் இருக்கின்றனவா இல்லையா என்பதனை அவற்றின் உழைப்பு நடவடிக்கைகள் வழியாக அறிந்து கொள்ள இயலும். அந்த உயிரினங்களை மணல் பாங்கான இடங்களிலோ அல்லது சமவெளிகளிலோ அல்லது அவற்றுக்கு பொருத்தமற்ற ஏதேனும் சில சூழல்களிலோ கொண்டு போய் விட்டால் அவற்றின் எடையே அவற்றிற்கு தடையாக இருக்கும். ஒரு களிமண் பெரும்பரப்பில் மான்கள் ஓட வேண்டியிருக்கின்றன என்றால் அவற்றின் எடையே அவற்றுக்கு தடை. அந்த களிமண் பெரும்பரப்பில் எருமை மாடுகள் கூட தாக்குப்பிடிக்கும். கானகத்தில் துள்ளும் மான்களால் தாக்குப்பிடிப்பது கடினம். பெரும்பரப்பில் களிமண் தான் இருக்கிறது, வயல்வெளிகளாகத்தான் இருக்கின்றது என்றால் அங்கு மான்களால் இயல்பாக வாழ இயலாது. அங்கு அவற்றின் குறைந்த எடை அவற்றிற்கு தடுமாற்றத்தை கொடுக்கும். எடையில் மிகுந்த யானைகளோ அல்லது எருதுகளோ அந்த சேற்றில் வேகமாக ஓடும் சுமையை கூட இழுக்கும். எடை எனப்படுவது உழைப்பு திறனின் அடிப்படையில் புரிந்து கொள்ளப்பட வேண்டியது. ஒரு மனிதர் உடல் எடையில் மிகுந்தவரா குறைந்தவரா என்பது அவர் திறனுடன் உழைப்பில் ஈடுபடுகிறாரா இல்லையா என்பதை பொறுத்தது என்பதற்காகத்தான் இந்த விளக்கம். திறனுடன் உழைக்க இயலவில்லை என்றால் அவர் எடையில் மிகுந்திருக்கிறார் அல்லது குறைந்திருக்கிறார். இது ஏனென்றால் நீர் கெட்டதனால். நீர் கெட்டால் எடை சிதையும், எடை சீர்கெடும் என்பது கருத்து. வெப்பம் பிணைக்கும் என்ற கருத்திற்கான உடல் உறுப்பு மண்டலம் எலும்பு. எலும்புகள் வெப்பத்தினால் ஆக்கப்பட்டவை, வெப்பத்தினால் காக்கப்படுபவை. வெப்பம் இல்லையேல் எலும்பு மண்டலம் சீர்கெட்டு போகும். வெப்பம் சூடாக சிதைந்தால் எலும்புகள் விரிசல் அடையும். வெப்பம் தணிந்து உடல் குளிர்ச்சி அடைந்தால் எலும்புகளின் உறுதி குலையும். எளிதில் அவை கீறலுக்குட்படும். எளிதில் அல்லது முறிந்து போகும் அளவிற்கு வலு குறைந்து போகும். வெப்பமாகவே உடலில் இருந்தால் எலும்புகள், பற்கள் உள்ளிட்ட எலும்பு மண்டல உறுப்புகள் சீராக இருக்கும். குருதி ஓட்டம், உடலின் குருதி ஓட்டம் வெப்பத்தை சார்ந்தது. உடலில் வெப்பம் சீராக இருந்தால் குருதி ஓட்டம் சீராக இருக்கும். வெப்பம் மிகுந்து உடல் சூடு என்ற நிலை எட்டினால் அது இரத்த கொதிப்பு என்ற நிலையை அடையும். வெப்பம் குறைந்தால் உறைவு, இரத்தம் உறைதல் அல்லது தேங்குதல், சில உறுப்புகள் முடங்குதல் என்ற நிலையை அது எட்டும். வெப்பம் பிணைத்து கொண்டே இருக்கும், நீர் விலக்கிக் கொண்டே இருக்கும் என்ற கருத்தினை இப்படியெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உடலில் காற்று, வெப்பம், நீர் ஆகிய மூன்றும் சீராக இருக்க வேண்டும் என்றால் முதலில் சூழல் சீராக இருக்க வேண்டும். சூழலில் உள்ள காற்று இயல்பானதாக இருந்தே ஆக வேண்டும். இதற்கு விதிவிலக்கே இல்லை. ஏனென்றால் இது ஒழுங்கு. ஒழுங்கிற்கு விலக்கு இருக்காது. ஒழுங்கில் சில மாறுபாடுகள் இருக்கும். அதன் எல்லை பெரியது என்று குறிப்பிட்டோம். மாறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் விலக்கு இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. காற்று இயல்பானதாக இருந்தே ஆக வேண்டும்.
அதில் எவ்விதமான குறையும் இருக்கக்கூடாது. வெப்பம் உடலில் பட வேண்டும், நேரடி வெப்பம் உடல் மீது பட வேண்டும். வெயிலில் உழைப்பதை பற்றியெல்லாம் நாம் ஏற்கனவே பல உரைகளில் குறிப்பிட்டிருக்கிறோம். ஆனால் இந்த உரை சூழலை பற்றியது, உடற்சூழலை பற்றியது என்பதனால் காற்றின் வழியாக கிடைக்கும் வெப்பம்தான் உடலின் வடிவத்தை அமைப்பதில் பெரும்பங்கு வகிக்கிறது என்ற வகையில் காற்று இயல்பானதாக இருக்க வேண்டும். அந்த காற்று தேங்கவோ தங்கவோ கூடாது. அவ்வாறு தேங்கினால் தங்கினால் வெப்பம் சிதையும். ஒன்று, வெப்பம் குளிர்ச்சி அடையவும் வாய்ப்பு இருக்கிறது, அல்லது வெப்பம் சூடாவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. குளிர்ச்சி அடைந்தால் மிக பெரும்பான்மையாக கட்டிகள், உதிரப்போக்கில் சீர்கேடுகள் ஆகியவையெல்லாம் ஏற்படும். புண்கள் ஆகியவையெல்லாம் கூட குளிர்ச்சியின் விளைவு என்று கருதலாம். இவையெல்லாம் ஒழுங்குகள், சில விதி மாறுபாடுகள் இருக்கும். சூடாகிவிட்டால் ஏற்கனவே குறிப்பிட்டது போல எலும்பு மண்டலத்தில் சிதைவு, கூந்தலில் சிதைவு, செரிமான சிக்கல், இரத்த கொதிப்பு, மிகுதியான உதிரப்போக்கு ஆகியவையெல்லாம் ஏற்படுவது வழக்கம். நீர் விளக்கும் என்ற கொள்கையிலிருந்து நாம் எதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த விளக்கத்தின் வழியாகத்தான், பிணைப்பு விளக்கம் ஆகிய இரண்டின் புணர்ச்சியின் வழியாகத்தான் உடலுக்கு எடை அமைகிறது. இந்த நீர் வெப்பத்தை விட மிகுதியாகிவிட்டால் உடலில் எடை மிகுந்துவிடும். இந்த வெப்பத்திற்கும் நீருக்குமான புணர்ச்சி சீராக இருக்க வேண்டும். இந்த சீர்நிலையில் நீர் சற்று மிகுதியாகவும் வெப்பம் சற்று தனிவாகவும் இருக்க வேண்டும். வெப்பம் மிகுந்து விட்டால் அது பித்தம் உயர்ந்த நிலை. நீர் மிகுந்து விட்டால் அது கபம். ஆகவே உடலில் எடை இருக்க வேண்டும், நீர் பெரும்பங்கு இருக்க வேண்டும். அதற்கு அடுத்த நிலையில் வெப்பம் இருக்க வேண்டும். மூன்றாவதாகத்தான் காற்று இருக்க வேண்டும். காற்று இருக்க வேண்டும் என்று நாம் கூறுவது அது வந்து செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில். நீர் தங்க வேண்டும், அதனினும் குறைவாக வெப்பம் தங்க வேண்டும், அதனினும் மிக குறைவாக காற்று தங்க வேண்டும். இதுதான் உடல் சூழலில் உள்ள காற்று, வெப்பம், நீர் ஆகிய மூன்று பூதங்களுக்கு இடையிலான சேர்க்கை, இணைவு, புணர்ச்சி ஆகிய நிலைகளில் உள்ள சில விளக்கங்கள். இவற்றை நடைமுறைப்படுத்துகையில் என்னென்ன வழக்கங்களை கடைபிடிக்க வேண்டும் என்பதனை மிகச் சுருக்கமாக கூறி உரையை முடிக்கிறோம். 1. இரவு பொழுது இளைப்பாறுதல், இரவு கண்விழிக்காதிருத்தல். அது காற்றை சீராக வைத்திருக்கும். இரவு கண்விழிக்கும் அனைவருக்கும் காற்று சீர்கெடும். காற்று சீர்கெட்டால் ஒன்று நீர் சுருங்கும் அல்லது நீர் பெருகும். காற்று சீர்கெடும் அனைவருமே வாத நோயாளிகள் என்பதை அவரவருமே அறிவர். ஆகவே இரவு பொழுது இளைப்பாறுதல். 2. உழைத்தல். உழைப்பு திறனை பற்றி விளக்கி இருக்கிறோம். உழைக்கும் பொழுதுதான் திறனை பற்றிய புரிதலே வரும். திறன் பற்றிய புரிதல் இருந்தால்தான் எடை எவ்வளவு இருக்கிறது என்பதை பற்றி நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஆகவே உடல் உழைப்பு அடிப்படையானது. 3. பொருத்தமான உணவு. உணவை பற்றி நிறைய உரைகளை நாம் ஆற்றியிருக்கிறோம். உணவியல் என்ற தலைப்பில் கூட ஒரு உரை இருக்கிறது. அவற்றையெல்லாம் நீங்கள் கேட்க வேண்டும். இந்த உரையிலும் அவற்றை குறிப்பிட்டால் கூறியது கூறலாகும். பொருத்தமான உணவு என்ற வகையில் மட்டும் குறிப்பிடுகிறோம். இரவு இளைப்பாறுதல், உழைத்தல், பொருத்தமான உணவு கொள்ளுதல்.
இவற்றிற்கெல்லாம் மேலாக இயற்கையான இயல்பான சூழலில் வாழ்தல் என்பதனை நடைமுறைப்படுத்துங்கள். உடற்சூழல் பற்றி நாம் இவ்வளவு விளக்கங்களை முன்வைப்பதற்கு காரணமே, என்றாவது ஒரு நாள் நீங்கள் இயற்கையான சூழலுக்கு சென்றுவிட மாட்டீர்களா என்ற நம்முடைய இயக்கமும் விருப்பமும் தான். ஏனென்றால் இன்று உள்ள புவி சூழல் காற்றை கெடுத்து விட்டது. தொழிற்சாலைகள், மிகுதியான வாகன பெருக்கம் உள்ள பகுதிகளிலெல்லாம் காற்று சீர்கெட்டே விட்டது. காற்றில் எது இருக்கிறதோ, சூழலில் உள்ள காற்றில் எது இருக்கிறதோ அதுதான் உங்கள் உடலில் இருக்கிறது என்பதனை இந்த உரையை ஒப்புக்கொள்வோர் புரிந்து கொள்வர். வெளியே காற்று கெட்டிருக்கிறது, நான் கதவை சாத்திக் கொள்கிறேன் என்று இருப்பவர்கள் பெரும்பான்மையினர். அவர்களுக்கு இந்த விளக்கங்கள் புரியாது. புரிந்தால் அவர்களால் இதனை ஏற்க இயலாது. ஆனால் நம்முடைய கூட்டத்தினர் இன்றல்ல, நாளை அல்ல, என்றாவது ஒரு நாள், ஆனால் விரைவில் இயற்கையான சூழலை நோக்கி திரும்ப வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு விளக்கங்களையும் முன்வைத்தோம். இது உங்களை விரைந்து செயல்படுவதற்கு தூண்டுவதாக இருந்துவிடக்கூடாது. உங்களை பதட்டப்படுத்தவும் கூடாது. அதேவேளை உங்களுடைய இயல்பின் வழியாகவே உங்களை வழிநடத்துவதாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம். அஞ்சுவதற்கு ஏதுமில்லை, பதட்டப்படுவதற்கு ஏதுமில்லை. அதேவேளை இப்படியே இருந்து விடலாம் என்பதற்கு எதுவுமே இல்லை. இப்படியே இருக்க இயலாது. வருங்காலம் காற்று முதலாக எண்ணற்ற நிகழ்வுகளோடு காத்திருக்கிறது. நீர் நிகழ்வுகளும் எண்ணற்றவை இருக்கின்றன. இவற்றிலெல்லாம் பொருந்தி வாழ வேண்டும் என்றால் உடற்சூழல் பற்றி உங்களுக்கு புரிதல் வேண்டும். இது ஒரு கல்வியாகவே உங்களுக்கு கற்பிக்கப்பட வேண்டும். இதனை ஒரு பரப்புரையாக ஏதோ ஒரு கருத்தை பலருக்கு சென்று சேர்க்க வேண்டும், கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஆசையில் முன்வைக்கப்படும் உரையாக இதனை எடுத்துக்கொள்ள வேண்டாம். நாம் மீண்டும் மீண்டும் கூறுவது, நம்முடைய கருத்துக்கள் பலரை சென்றடைய வேண்டும் என்ற விருப்பம் நமக்கு இல்லை. இந்த கொள்கைக்கான கூட்டம் எது என்று நமக்கு தெரியாது. அம்மையப்பரே அதனை அறிவார். அவரே என்னையும் அறிவார். அவரே என் வழியாக வெளிப்படும் கருத்துகளுக்கான மனிதர்கள் யாவர் என்பதனையும் அறிவார். ஆகவே நமக்கு கூட்டத்தின் எண்ணிக்கையை பற்றிய அக்கறை இல்லை. அது நம்முடைய பொறுப்பும் இல்லை. எது நம் கூட்டமோ அந்த கூட்டம் இந்த கருத்துக்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். இயற்கையான சூழலை நோக்கி திரும்புங்கள். சூழலை கெடுக்கும் பொருட்களை வீட்டிலிருந்து வெளியேற்றுங்கள். காற்றை கெடுக்கும் பொருட்களிலிருந்து விலகுங்கள். காற்று கெட்டால் யாவும் கெடும். ஏற்கனவே புவி முழுவதும் காற்று கெட்டு கொண்டே இருக்கிறது. ஒரு நிலையை அடைந்து அந்த சீர்கேடு ஒரு நிலையை அடைந்து விட்டது. அதனால்தான் மனிதகுலம் இப்படி பல்வேறு சிக்கல்களில் திணறிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் இவற்றையெல்லாம் நன்கு புரிந்து கொண்டு மிகவும் பொறுப்பாக, பொறுமையாக, எவ்வித பதட்டமும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையின் போக்கினை புரிந்து கொள்ளுங்கள். ஏதாவது ஒரு வகையில் உடலுக்கு பொருத்தமான சூழலில் வாழும் நிலையை நோக்கி வாருங்கள் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த உரையை செவிமடுக்கும் அனைவருக்கும் அம்மையப்பர் அருள் நிறைவதாக. நன்றி.